வந்து ஏற்கனவே 4 வருஷம் பண்ணியிருந்தேன். அப்புறம் இனி எந்த ஃபீல்டு வரைக்கும் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து உட்காந்துருந்தேன். ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. என்ன மெசேஜ் யார் போட்டிருக்கான்னு பார்த்தா ஜெய்கே பாரம்பரியம் அப்படின்னு போட்டிருந்தது. யார் உங்களுக்கு இந்த நம்பர்லாம் கொடுக்குறேன் அப்படி பண்ணுறீங்கன்னு அப்புறம் பேசுவோம் யார்கிட்ட பேசுவோன்ட்டு பார்த்தேன். ஒரு சார் மட்டும் டைலாம் போட்டிருக்காங்க, இவனை பேசுவோம் கரெக்டாக சொல்லுவாங்க. உடனே அவர் நம்பர் எடுத்து கூப்பிட்டேன். யார் சார் அப்படின்னு கேட்டேன். உடனே ஏம்மா நாங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கோம்மா அப்படின்னாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இதெல்லாம் வர சார் அப்படின்னு அப்புறம் சொன்னாங்க, இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு அவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. சரி சார் அப்படி சொல்லுங்க சார் அப்படின்னு. உடனே ஏம்மா இந்த எழுத்துக்காகதாம்மா அப்படின்னாங்க. சரி சார் அப்படி லைனில் இருந்தால் நான் கான்ஃபரன்ஸில் ஒரு ஆளை எடுக்கிறேன் அப்படின்ட்டு. சரிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு சார் லைனில் வருவாங்க அப்படின்னாங்க. பார்த்தா ஒர்க் பண்ணேன் சார், வெங்கடேஷ் பெருமாள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே சரி பரவாயில்ல விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி அப்புறம் மறுநாள் கோயில் போயிட்டு வந்து இதை சொன்னாங்க. சரி சார் சொல்கிறதுனால கண்டிப்பாக கம்பெனி எப்படி இருக்குன்னு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, நம்ம ஒர்க் பண்ணோம் அது மாதிரி கண்டிப்பாக அப்படி நிறைய செய்யணும்னு நினச்சேன். அப்புறம் நான் எல்லாருக்கும் கொடுத்தேன், எல்லாருக்குமே ரிசல்ட் நல்லா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது போன மாதம் வாங்கினவங்க கூட இந்த மாதத்துல நேற்று கூப்பிட்டு எனக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கால்வலி அந்த மாதிரி இருக்கவங்க தான். இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்டை வெளியே சொல்லி ஜெய்கே பாரம்பரியத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஹெல்த் இல்லாமனால தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க. இந்த மாதிரி அந்த உணவை சாப்பிட்ருந்தாங்கன்னா இன்னைக்கு இருந்துருப்பாங்க. அதனால தான் என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சுகர் வியாதியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற என் மனசில் வந்து ரொம்ப நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். பணங்கிறது 2வது விஷயம். இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் மாதிரி மாத்திரை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த உணவு கிடைக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா நபர்கள்ட்டையும் இதை பற்றி பேசி அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் நான் இதில் ஒர்க் பண்ண நினச்சிருக்கேன். இதுக்கு என்னோட வேணும், எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிபி சாருக்கு நன்றி.